தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கு அவர் நிதி கொடுப்பாரா? இதற்கெல்லாம் மோடி ஒத்துழைக்க மாட்டார். இதையெல்லாம் பாஜக ஏற்காது. தமிழ்நாட்டு மக்களின் உணர்வையும் தாண்டி சொந்த கட்சிக்காரர்களின் உணர்வை கூட புரிந்து கொள்ள முடியாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி. எதிரிகள் சொல்கிறார்கள் அல்லவா, மோஸ்ட் டேஞ்சரஸ். 3 தேர்தல்களில் ஒரு அணி இந்திய அரசியல் வானில் தொடர்ந்து பல தேர்தல்களை வெற்றிகரமாக சந்தித்தது என்று சொன்னால் அது திமுக தலைமையிலான தமிழ்நாட்டு அணி. பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகளுக்குள்ளும் கூட பாஜகவின் சிந்தனையை தாங்கியவர்கள் ஒளிந்து கிடக்கிறார்கள். எல்லா கட்சியிலும் இருந்தா காங்கிரஸ்ல இருப்பாங்க தானே. இந்தியா முழுவதும் நடைபயணம் போனார். எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். அப்படி போராட்டங்களை முன்னெடுக்கும் போது ராகுல் காந்தியோடு உடன் நிற்கிற தலைவர் யார்? உடன் நிற்கிற முதலமைச்சர் யார்? நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான். இங்கிருந்து பீகாருக்கு போய் ராகுல் காந்தியோடு ஒரே மேடையில் பேசுகிறாரை தவிர இவங்க யாருக்கு காத்திருக்காங்களோ அல்லது யார் இவர் வருவார் என்று காத்திருக்கிறாங்களோ அந்த விஜய் ஒருபோதும் ராகுல் காந்திக்கு ஆதரவாக இதுவரையிலும் கருத்து சொன்னதில்லை. அல்லது ராகுல் காந்தி இப்போது ஜனநாயகனுக்கு ஒரு பிரச்சனை வந்த போது குரல் கொடுத்தாரே, அதற்கு நன்றி சொல்லி ஒரு பதிவு போட்டாரா? நன்றி சொல்லி இப்படி ஒரு தலைவர், எதிர்கட்சி தலைவர் இந்த பிரச்சனையை அகில இந்திய அளவில் அடையாளப்படுத்தி இருக்கிறார். நான் கூட பேச தயங்கி கொண்டிருக்கும் போது அவர் பேசி இருக்கிறார். நன்றி. முதலமைச்சருக்கு நீ நன்றி சொல்ல மாட்டீங்க, ராகுல் காந்திக்கு சொல்லி இருக்கலாமே. தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்வாரா? தமிழ்நாடு அரசு இயற்றக்கூடிய சட்ட முன்வடிவுகளுக்கு அவர் ஒப்புதல் கொடுப்பாரா? தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கு அவர் நிதி கொடுப்பாரா? தமிழ்நாடு கேட்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றுவாரா? தமிழ்நாட்டின் கருத்தியலுக்கு அவர் உடன்பட்டு வருவாரா என்றெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். இதற்கெல்லாம் மோடி ஒத்துழைக்க மாட்டார். இதையெல்லாம் பாஜக ஏற்காது. எனவே நாம் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை நிராகரித்தார்கள். அதனால் மோடி எதிர்ப்பை, பாஜக எதிர்ப்பை யார் தீவிரமாக பேசுகிறார்களோ அவர்களை ஆதரிப்பது என்று தமிழ்நாட்டு மக்கள் ஒரு உறுதியான முடிவுக்கு வருகிறார்கள். இது தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் அறியாத மக்களுக்கு கூட தெரியும். மோடியை நிராகரிக்கிறோம், பிஜேபியை நிராகரிக்கிறோம், தமிழ்நாட்டின் கொள்கைகளை தாங்கி வரக்கூடிய கட்சிகளை ஆதரிக்கிறோம். இது தெரியாத ஒருவர் யார் என்றால், தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை புரியாதவர் யார் என்றால், தமிழ்நாட்டு மக்களின் உணர்வையும் தாண்டி சொந்த கட்சிக்காரர்களின் உணர்வை கூட புரிந்து கொள்ள முடியாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் போய் இன்றைக்கு தன்னை காப்பாற்றுவதற்காக, தன் தலைமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிஜேபியிடம் சரணடைந்து கிடக்கிறார். பிஜேபியிடம் சரணடைந்தவர்கள் வீழ்வார்கள், பிஜேபியை எதிர்த்து சமர் புரிகிறவர்கள் வாழ்வார்கள் என்பதற்கு சான்றுதான் இன்றைக்கு எடப்பாடிக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை. இன்னொரு பக்கம் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை என்ன நிலைமை? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கையில் கட்சி ஒப்படைக்கப்பட்ட போது, அதிமுக ஒப்படைக்கப்பட்ட போது அவரிடம் 37 எம்பிக்கள் இருந்தார்கள். அவரிடம் ஆட்சி இருந்தது. 40 விழுக்காட்டுக்கு மேல் அந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இருந்தது. ஆனால் அவர் பாஜக நீட்டிய இடத்தில் கையெழுத்து போட்டதனால், பாஜக சொன்னதையெல்லாம் கேட்டதனால் என்ன ஆகிவிட்டது என்றால் 40-45 விழுக்காடு ஓட்டு வங்கி என்பது 18 விழுக்காடு 20 விழுக்காடு என்கிற அளவுக்கு சுருங்கிவிட்டது. 37 எம்பிக்களை கொண்டிருந்த அதிமுகவுக்கு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு எம்பி கூட இல்லை என்கிற நிலைமை உருவாகிவிட்டது. ஆட்சியை பிடித்து சசிகலா அம்மையார் வழியாக எடப்பாடியின் கையில் ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஆட்சியையும் பறிகொடுத்து விட்டார் எடப்பாடி. ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் இந்த கட்சி தலைமை ஒப்படைக்கப்படும் போது ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. அவரிடம் கட்சி ஒப்படைக்கப்படும் போது திமுக ஆட்சி கட்டில கிடையாது. ஆனால் இன்றைக்கு 45 விழுக்காட்டுக்கு மேல் வாக்கு வங்கியை தொடர்ந்து 3 தேர்தல்களுக்கு மேல் தக்க வைத்திருக்கிறார். 40க்கு 40 என்கிற அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தன் அணிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆட்சியை 2ஆம் முறையும் பிடிக்கிற அளவுக்கு வலுவாக இருக்கிறார். ஏன்
பிஜேபிக்கு சரணடைந்ததனால் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவையும் கைவிட்டு விட்டார்கள், எடப்பாடியும் கைவிட்டு விட்டார்கள். பிஜேபியை எதிர்த்து நிற்பதனால் இன்றைக்கு முதலமைச்சரை தமிழ்நாட்டு மக்கள் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடுகிறார்கள். கலைஞர் காலத்தில் கூட ஒரு கூட்டணியை தொடர்ந்து கொண்டு போக முடியவில்லை. ஆனால் எதிரிகள் சொல்கிறார்கள் அல்லவா, மோஸ்ட் டேஞ்சரஸ், அவரை விட இவர் ஆபத்தானவர் என்று சொல்கிறார்கள் அல்லவா. ஏன் சொல்றாங்க? இன்றைக்கு தளபதியின் காலத்தில் பார்க்கிறோம், 2017 அமைந்த அணி, 2019 தேர்தல், 2021 தேர்தல், 2024 தேர்தல் என்று 3 தேர்தல்களில் ஒரு அணி இந்திய அரசியல் வானில் தொடர்ந்து பல தேர்தல்களை வெற்றிகரமாக சந்தித்தது என்று சொன்னால் அது திமுக தலைமையிலான தமிழ்நாட்டு அணி. அதனால தான் இந்த அணியை பார்த்து பாஜக பதறுது. இவங்க சேர்ந்து நிக்கிறாங்க, ஒற்றுமையா நிக்கிறாங்க, ஒன்னா நிக்கிறாங்க, ஒரே கருத்தோடு நிற்கிறார்கள். இவர்களை வீழ்த்த முடியாது. மீண்டும் மீண்டும் ஒற்றுமையோடு வருகிறார்கள். அப்ப என்ன செய்யறது? ஒற்றுமையை குலைக்கணும். எப்படி குலைக்கிறது? பிஜேபி ஆட்கள் பிஜேபியில மட்டுமா இருக்காங்க? ஆர்எஸ்எஸ் காரங்க ஆர்எஸ்எஸ்ல மட்டுமா இருக்காங்க? ஆர்எஸ்எஸ் உடைய மிகப்பெரிய வெற்றியே தன் ஆட்களை எல்லா இடத்திலையும் வச்சுக்கிறது தான். தனக்காக பேசக்கூடிய, தனக்காக இயங்கக்கூடிய நபர்களை எல்லா மட்டத்திலும் வைத்திருப்பதுதான் ஆர்எஸ்எஸ் வெற்றி. நீதிமன்றத்தில் இருக்கிறாங்கல்ல, பாக்குறோம்ல, எல்லா மட்டத்திலும் இருக்கிறாங்கல்ல. எல்லா மட்டத்திலும் இருப்பது போல்தான் முக்கியமான கட்சிகளிலும் இருக்கிறார்கள். குறிப்பாக பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகளுக்குள்ளும் கூட பாஜகவின் சிந்தனையை தாங்கியவர்கள் ஒளிந்து கிடக்கிறார்கள். எல்லா கட்சியிலும் இருந்தா காங்கிரஸ்ல இருப்பாங்க தானே, அப்படி ஒரு சிலர் அந்த கட்சிக்குள் இருந்து கொண்டு அந்த கட்சியின் தலைமைக்கு எதிராகவே கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணியை சீர்குலைப்பதற்கு எல்லா மட்டத்திலும் வேலை நடக்கிறது. அதையெல்லாம் முறியடித்து தான் இந்த கூட்டணி வலிமை பெற்று நிற்கிறது. கோரிக்கை வைப்பதில் தவறில்லை, கூட்டணி தலைமையிடம் நமக்கான பங்கை கேட்பதில் தவறில்லை. அதை யார் கேட்பது? ஒரு கட்சி தலைமையும் இன்னொரு கட்சி தலைமையும் பேச வேண்டிய விஷயம். ஊடகத்தில் நாம் பேசக்கூடிய விஷயம் அல்ல, பொதுவெளியில் நாம் பேசக்கூடிய விஷயம் அல்ல. அது கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கு பதிலாக கூட்டணியை வலிமை இழக்க செய்யும். அப்படிப்பட்ட செயலை யாரும் செய்யக்கூடாது. அதைத்தான் நம்முடைய தலைவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். நாங்க பேசிக்கிறோம், நீங்க ஏன்பா பேசிட்டு இருக்கீங்க? அப்ப கூட்டணி தலைமை அறிவுறுத்திய பிறகும் பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் யாருக்காக பேசுகிறார்கள்? எதற்காக பேசுகிறார்கள்? இப்படிப்பட்ட நெருக்கடிகளை எல்லாம் தாண்டித்தான் இன்றைக்கு இந்த அணி நீந்தி கொண்டிருக்கிறது. கோட்பாட்டு அளவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிஜேபி நீட்டுற இடத்துல ஏதாவது நம்முடைய முதலமைச்சர் கையெழுத்து போட்டாரா? அம்மையார் எதிர்த்த உணவு பாதுகாப்பு சட்டத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் கையெழுத்து போட்டாங்க. அம்மையார் எதிர்த்த உதயமின் திட்டத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் கையெழுத்து போட்டாங்க. அம்மையார் எதிர்த்த ஜிஎஸ்டி திட்டத்தை ஓபிஎஸ் இபிஎஸ் ஒப்புக்கொண்டாங்க. அம்மையார் இருந்த போது டெல்லி மாநில அரசின் அதிகாரத்தை பறிப்பதற்கு ஒரு சட்டத்தை பாஜக கொண்டு வந்தால் ஆதரிச்சிருப்பாரா? ஆதரிக்க மாட்டாங்க. ஆனால் இவர்கள் ஆதரித்தார்கள். சிஏஏ சட்டத்தை ஆதரித்தார்கள், எல்லா சட்டத்தையும் ஆதரித்தார்கள், வேளாண் சட்டத்தை ஆதரித்தார்கள். பாஜக என்னென்ன சட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறதோ அத்தனை சட்டங்களையும் இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்ந்து ஆதரித்தார்கள். அப்படி ஒரே ஒரு சட்டத்தை, பாஜக கொண்டு வருகிற சட்டத்தை முதலமைச்சர் ஆதரித்தார். சொல்லுங்க பாப்போம், காட்டுங்க பாப்போம். ஏற்கனவே நிதி நெருக்கடியில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அரசை நடத்துவதற்கு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். அப்படிப்பட்ட இடத்தில் கல்வியில் இந்த மாநிலத்தை தலைநிமிர செய்யக்கூடிய பணியை தன் தோளில் போட்டுக்கொண்டு நடைபோடக்கூடிய முதலமைச்சர் அந்த கல்வி தொடர்பான விஷயத்தில் அவன் ஒரு செக் வைக்கிறான். நான் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொண்டா நான் பணம் தர்றேன், இல்லன்னா பணம் தர மாட்டேன் அப்படின்னு. நிதியை தர மாட்டேன். பணம் அவங்க அப்ப வீட்டு காசு இல்ல, நமக்கு வர வேண்டிய பங்கு, நமக்கு வர வேண்டிய உரிமை சார்ந்த நிதி, அதை தர மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறது பாஜக.
கையெழுத்து போட்டாரா முதலமைச்சர்? உன்னுடைய 2000 கோடிக்காக 2000 ஆண்டுகள் இந்த மண்ணை பின்னோக்கி இழுக்கிற பாவத்தை செய்ய மாட்டேன் என்று துணிந்து சொன்னார். எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரே ஒரு சட்டத்தில் சொன்னாருன்னு காட்டுங்க. அப்ப பாஜக எதிர்ப்பில் படம் காட்டவில்லை, பாஜகவுக்கு பயம் காட்டிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அப்படிப்பட்ட முதலமைச்சர் பாஜகவோடு ஏதாவது ஒன்றில் சமரசமாகி போனால் கூட இவரை நம்ப முடியாது, இவரை நம்பி பயணிக்க முடியாது. ஏன்னா பிஜேபி எதிர்ப்புல இவர்கிட்ட உறுதி இல்லை. எனவே நாம பிஜேபி எதிர்ப்புல யார் உறுதியா இருப்பாங்களோ அவங்களை அணி சேர்க்கிறதுல ஆர்வம் காட்டுவோம் என்று சொல்லி காங்கிரஸ் தோழர்கள், பாஜக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய தோழர்கள் அப்படி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தா கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு அம்சத்தை காட்டுங்கள், பாஜகவோடு முதலமைச்சர் சமரசம் செய்து கொண்டார். ஏதாவது ஒரு சட்டத்தை காட்டுங்கள், ஏதாவது ஒரு திட்டத்தை காட்டுங்கள். எதிர்த்து நிற்கிறார், எதிர்த்து நிற்கிறார். அது மாத்திரமல்ல, பாஜக எதிர்ப்பில் ராகுல் காந்தி பல்வேறு முன்னெடுப்புகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். அதுல ஒண்ணுதான் இந்த SIR. இந்தியா முழுவதும் நடைபயணம் போனார், எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். அப்படி போராட்டங்களை முன்னெடுக்கும் போது ராகுல் காந்தியோடு உடன் நிற்கிற தலைவர் யார், உடன் நிற்கிற முதலமைச்சர் யார்? நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான். இங்கிருந்து பீகாருக்கு போய் ராகுல் காந்தியோடு ஒரே மேடையில் பேசுகிறாரை தவிர இவங்க யாருக்கு காத்திருக்காங்களோ அல்லது யார் இவர் வருவார் என்று காத்திருக்கிறாங்களோ அந்த விஜய் ஒருபோதும் ராகுல் காந்திக்கு ஆதரவாக இதுவரையிலும் கருத்து சொன்னதில்லை. இன்னும் சொல்ல போனால் 2014 மோடி ஆட்சி வருவதற்கு அடித்தளமிட்ட ஒரு இயக்கம் எந்த இயக்கம் என்றால் அண்ணா ஹசாரே முன்னெடுத்த இயக்கம். காங்கிரஸ் ஆட்சி ஊழல் ஆட்சி என்று சொல்லி ஊழலை அகற்றுவோம் என்று சொல்லி ஒரு நாடகத்தை நடத்தினார். அந்த நாடகத்தை உண்மை என்று நாட்டு மக்களுக்கு உணர்த்துவதற்காக, நாட்டு மக்களிடம் காட்டுவதற்காக ஒரு தூதுவராக செயல்பட்டவர் தான் விஜய். காங்கிரஸ் ஆட்சி அகற்றுவதற்கு அண்ணா ஹசாரேவுக்கு துணை நின்றாரா? இல்ல, விஜய் துணை நின்றார். அப்ப காங்கிரஸ் ஆட்சியை அகற்றுவதற்கு துணை நின்றார் விஜய். அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் மோடி ஆட்சி 3வது முறை வந்து விட்டது. இந்த 3 முறை மோடி ஆட்சியிலும் காங்கிரஸ் எவ்வளவோ நெருக்கடிகளை சந்தித்தது. ராகுல் காந்தியுடைய MP பதவி பறிக்கப்பட்டது. எத்தனையோ பிரச்சனைகளை அந்த கட்சி சந்தித்தது. ஒரு முறை கூட விஜய் ஒரு வார்த்தை கூட ஆதரித்து நின்றதில்லை. எல்லா பிரச்சனையிலும் அந்த இயக்கத்தோடு நிற்பது நாம். எங்க தலைவர் எழுச்சி தமிழர் போனார், ராகுல் காந்தி நடக்கும்போது கூட நடந்தார், கூட நடந்தார். விஜய் நடக்கலாம் வேண்டாம், ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. அல்லது ராகுல் காந்தி இப்போது ஜனநாயகனுக்கு ஒரு பிரச்சனை வந்த போது குரல் கொடுத்தாரே, அதற்கு நன்றி சொல்லி ஒரு பதிவு போட்டாரா? நன்றி சொல்லி. இப்படி ஒரு தலைவர், எதிர்கட்சி தலைவர் இந்த பிரச்சனையை அகில இந்திய அளவில் அடையாளப்படுத்தி இருக்கிறார். நான் கூட பேச தயங்கி கொண்டிருக்கும் போது அவர் பேசி இருக்கிறார். நன்றி. முதலமைச்சருக்கு நீ நன்றி சொல்ல மாட்டீங்க, ராகுல் காந்திக்கு சொல்லி இருக்கலாமே. எப்படி இருக்கிறது அரசியல் களம்? இவர்களை நம்பி எப்படி அரசியல் செய்ய போகிறீர்கள்? இப்படிப்பட்ட மனிதர்களை நம்பி எப்படி ஒரு அரசியல் நடவடிக்கையை முன்னெடுக்க முடியும்? அப்ப இந்த கூட்டணி வெறுமனை இடப்பங்கீட்டுக்கான கூட்டணி அல்ல, அதையும் தாண்டி கொள்கை ரீதியிலான கூட்டணி. இடப்பங்கீடுதான் முக்கியம் என்றால் இன்றைக்கு பெரும்பான்மை வலிமை இல்லாமல் ஆட்சியை நகர்த்தி கொண்டிருக்கிறது பாஜக. விசிகாட்ட 2 MP இருக்காங்க, எங்களிடம் 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். நாங்க போய் இன்னைக்கு பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கிறோம்னா இல்ல இல்ல வேண்டாம் அப்படின்னு மோடி சொல்லிடுவாரா? பெரும்பான்மை வலிமை இல்லாமல் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை முக்கியமானது. கம்யூனிஸ்டுகள் அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிர்நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுடைய எம்பிக்கள் போக மாட்டார்கள். காங்கிரஸ் பாஜகவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சி பிஜேபியோடு ஆதரவு கொடுத்து போக முடியாது. ஆனால் அந்த 2 கட்சியும் தாண்டி இந்தியாவில் எந்த கட்சி வேண்டுமானாலும் பாஜகவோடு சேரும் வாய்ப்புள்ள கட்சிகள் தானே. அப்ப அந்த ஆதரவை கொடுக்க முடியும் தானே. எங்கள் கட்சிக்கு என்ன இடம் என்று பார்ப்பது என்பது அது கட்சியின் நலன் சார்ந்த விஷயம் தான், பார்க்க வேண்டும் தான். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு பாஜக பெரும் வடிவம் எடுத்து எல்லா துறைகளையும் கைப்பற்றி இந்தியாவை சீரழித்துக் கொண்டிருக்கிற நிலையில் அந்த ஆட்சியை வீழ்த்துவது, அவர்களுக்கு எதிரான ஒரு வலுவான அணியை கட்டுவது என்பது எல்லாவற்றையும் விட முக்கியமானது. அந்த இடத்தில்
நாம் காக்கக்கூடிய கண்ணியம், அந்த இடத்தில் நாம் காட்டக்கூடிய அந்த ஒற்றுமை, அது ரொம்ப முக்கியமானது. அதற்கு ஒரு உடைப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் யாரும் செயல்படக்கூடாது. யார் செயல்பட்டாலும் அது பாஜகவுக்கு வலு சேர்க்குமே தவிர நம்ம அணிக்கு வலு சேர்க்காது. விஜய் நம்பி எப்படி ஒரு அரசியலை முன்னெடுக்க முடியும்? தோழர் உமா பேசும்போது சொன்னாங்க, நேற்று ஒரு மிகப்பெரிய ஊடகம், அகில இந்திய ஊடகம், நேஷனல் மீடியா ஒரு கான்க்ளேவ் நடத்தி இருக்காங்க. தலைவர்களுடனான ஒரு சந்திப்பு, ஒரு உரையாடல். முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார், துணை முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். முதலமைச்சர் இத்தனைக்கும் தென் மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் நேற்று இன்றும். அப்படிப்பட்ட ஒரு ஷெட்யூல் இருந்தும் அந்த நிகழ்ச்சியில போய் பங்கேற்றிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். கருத்து முரண் இருந்தாலும் இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் பாஜகவினுடைய தலைவர்களில் ஒருவரான ஹெச் ராஜா. அவர் எந்த நிகழ்ச்சியில பங்கேற்றார்னா அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று அங்கேதான் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ உடல்நலக்குறைவு ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமையில இருக்கும் போது கூட அந்த நிகழ்ச்சியில போய் அவர் பங்கேற்றிருக்கிறார். ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் தலைவர்கள் ஊடகங்கள் வைக்கக்கூடிய கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டும். அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஊடகங்களின் வழியே மக்களை சந்திக்க வேண்டும். மக்களின் பிரதிநிதியாக நின்றுதான் ஊடகங்கள் கேள்விகளை அடுக்குகிறார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வது என்பது ஜனநாயகத்தின் ஒரு வடிவம். ஜனநாயகத்திற்கே விரோதமான கட்சி பாஜக. அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கூட அந்த ஜனநாயக வடிவத்திற்குள்ள நின்று பதில் சொல்றாங்க. அப்படி பதில் சொல்ல போன இடத்துலதான் ஹெச் ராஜா உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு பார்க்கிறோம். அப்போ இப்படித்தான் எல்லா கட்சிகளும் ஊடகங்களை சந்திக்கிறார்கள். ஆனால் விஜய் மட்டும் என்ன செஞ்சிருக்காருன்னா, நீங்க நடத்துற இடத்துக்கு நான் வர மாட்டேன், வழக்கம் போல பனையூருக்கு வாங்க. எப்படி கரூரில் 41 பேர் பலியாகி தங்களுடைய இரத்த உறவுகளை பறிகொடுத்த அந்த துயரத்தில் இருந்த மக்களை போய் பார்ப்பதற்கு பதிலாக தன்னுடைய இடத்திற்கு வர வைத்து பார்த்தாரோ, எப்படி போராட்டம் நடத்தி கொண்டிருந்த மக்களை போராடும் இடத்திற்கு போய் பார்க்காமல் தன்னுடைய இடத்திற்கு வர வைத்து பார்த்தாரோ, அப்படியே ஊடகத்தை, நேஷனல் மீடியாவையும் தன்னுடைய வீட்டுக்கு வர வைத்து ஒரு நேர்காணல் கொடுத்ததா சொல்றாங்க. ஜெயலலிதா அம்மா அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது உடல்நலக் குறைவால் எல்லா தலைவர்களும் போய் பார்த்தாங்க. எங்க தலைவர் தான் முதல்ல போய் பார்த்தார். பார்த்துட்டு எல்லா தலைவர்களும் வெளியே வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல பார்க்கல, கூட இருந்தவங்களை பார்த்தேன், விசாரிச்சேன், மருத்துவர்கள்ட்ட உடல்நலம் குறித்து கேட்டறிந்தேன் அப்படின்னு பேட்டியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், மறைந்த தலைவர் ஐயா தா பாண்டியன் அவர்கள், அவரும் போய் பார்த்தார். வெளியே வந்தார். ஊடகங்கள் கேட்டாங்க, பாத்தீங்களா? நான் பார்க்கல, அவரை பார்க்கவில்லை, அவரை பார்த்தவரை பார்த்தேன் அப்படின்னார். பார்த்தவரை பார்த்தேன். அது மாதிரி பேட்டி கொடுத்தாரா, பேட்டி கேட்டீங்களான்னு கேட்டா, பேட்டி எல்லாம் இப்ப நம்ம பார்க்க முடியாது. அத பேட்டி கண்டவரை கண்டேன், பேட்டி கொடுத்தவரை பார்த்தேன் அப்படின்னு இப்ப சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை உருவாக்கி இருக்கு. எவ்வளவு பெரிய அவலம் ஜனநாயகத்துல. ஒரு பேட்டின்னா அதுவும் அது விஷுவல் மீடியா, காட்சி ஊடகம். காட்சி ஊடகத்துல பதிவு தானே செய்வாங்க, கேமராவை வச்சு பேட்டி எடுப்பாங்க, அதுதானே பார்த்திருக்கோம். ஆனா இன்றைக்கு காட்சி ஊடகத்தை சார்ந்தவர்கள் அவரை போய் பேட்டி எடுத்ததாக அச்சு ஊடகத்துல வருது. இப்படிலாம் அவர் சொன்னாரா, இவங்க அதை கேட்டாங்களா, அதை இவங்க நமக்கு சொல்றாங்களா? இப்படி ஒரு பேட்டிய உலகத்துல எந்த நாட்டிலும் பார்த்ததில்லை, எங்கும் பார்த்ததில்லை. இப்பவே இப்படின்னா, ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்லும் போதே இப்படின்னா, இவங்க கையில எல்லாம் ஆட்சி போச்சுன்னா என்ன ஆகும்? இப்பவே ஒரு நேஷனல் மீடியாவால கூட அவரை அணுக முடியவில்லை என்றால் நாளைக்கு மக்கள் எப்படி அணுக முடியும்? மக்கள் பிரதிநிதிகள் எப்படி அணுக முடியும்? ஊடகங்கள் எப்படி அணுக முடியும்? இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அப்படி ஒரு இரும்பு கோட்டைக்குள் உட்கார்ந்து இருக்கிறாரா? எந்நேரமும் யாரும் சந்திக்க முடியும் என்கிற ஒரு மக்கள் நாயகனாக இருக்கிறார். அப்புறம் யார் ஆட்சி வரணும்? நிறையோ குறையோ முதலமைச்சரிடம் பேச முடிகிறது. எந்த கோரிக்கை என்றாலும் எடுத்து சொல்ல முடிகிறது. கூட்டணி கட்சிகள் சந்திக்க முடிகிறது, உரையாட முடிகிறது.
எல்லாரும் பேச முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை விட்டுவிட்டு நீங்க ஜனநாயகம் போக பாக்குறீங்களா? எங்கே போய் முடியும்? எனவேதான் சொல்லுகிறோம், ஏன் திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும்? எத்தனையோ திட்டங்கள், ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வரப்பட்ட போது அது கேலி செய்யப்பட்டது, விமர்சிக்கப்பட்டது. கட்டணமில்லா பேருந்து பெண்களுக்கு விடப்பட்ட போது எப்படி கிண்டல் அடிச்சாங்க? லிப்ஸ்டிக் பஸ் அப்படின்னு கிண்டல் அடிச்சாங்க. காலை உணவு திட்டம் கொண்டு வரப்பட்ட போது எப்படி விமர்சித்தார்கள்? ஒரு முன்னணி நாளிதழ் முதல் பக்க செய்தி, இனி கழிவறைகள்லாம் நிரம்பி வழியும் அப்படின்னு கொச்சைப்படுத்தி எழுதினார்கள். மகளிர் உரிமை தொகை அறிவிக்கப்பட்ட போது இது வாய்ப்பே கிடையாது, ஏற்கனவே கடன்ல இருக்கீங்க, நிதி எங்கிருந்து கொண்டு வருவீங்க, இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தவே முடியாது, மக்களை ஏமாற்றுகிறது திமுக, மக்களிடம் போலியான வாக்குறுதியை கொடுக்கிறது திமுக என்று பரப்புரை செய்தார்கள். இன்னைக்கு என்ன? யாரெல்லாம் பரப்புரை செய்தார்களோ அவர்களெல்லாம் தங்கள் மாநிலத்தில் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் மகளிர் உரிமை தொகை என்கிற முழக்கத்தை முன்வைக்காமல், வாக்குறுதியை கொடுக்காமல் தேர்தலை சந்திக்கவே முடியாது என்கிற அளவுக்கு வந்து விட்டார்கள். காலை உணவு திட்டத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த குழுவும் வந்து தமிழ்நாட்டில் வந்து போய் பார்த்துட்டு போகுது. கட்டணமில்லா பேருந்து இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் பார்க்கிறோம். சந்திரபாபு நாயுடு கொடி அசைச்சு தொடங்கி வைக்கிறார். எத்தனை திட்டத்தை சொல்றது? எல்லா திட்டங்களும் கொண்டு வரப்பட்ட போது கேலி பேசப்பட்டது. இன்றைக்கு யார் கேலி பேசினார்களோ அவர்களாலேயே பின்பற்றப்படுகிறது. அதுதான் ஒரு திட்டத்தினுடைய வீச்சு. அப்ப எப்படிப்பட்ட திட்டம்? ஒரு இந்த மாதிரி இங்க இருக்க மாதிரி திட்டங்களை மற்ற மாநிலங்கள்ல இருக்குன்னு காட்டுங்க பாப்போம். பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு மாதம் 1000 ரூபாய் பீகார்ல இருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு, அதை பார்த்து காப்பி அடிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இங்கேதான் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம், வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். எத்தனையோ திட்டங்களை பட்டியல் போட்டு சொல்ல முடியும். ஆனால் இந்த ஆட்சி போய் கெடுவாய்ப்பாக இவர்கள் சொல்லுகிற என்டிஏ ஆட்சி, கூர்ந்து கவனிங்க, அது அதிமுக ஆட்சின்னு சொல்லல. அதிமுக ஆட்சின்னு சொன்னா கூட இருமொழி கொள்கைதான் அப்படின்னு திமுகவும் சொல்லும், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட நாங்களும் சொல்றோம், எல்லா கட்சிகளும் சொல்றோம், அதிமுகவும் சொல்லுது, ஆமா இருமொழி கொள்கைதான். என்டிஏ ஆட்சி சொல்லுமா? என்டிஏ ஆட்சி என்றால் யார் ஆட்சி? அதிமுக ஆட்சி அல்ல. என்டிஏ யாரு? என்டிஏ ஒரு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. யாரெல்லாம் இருக்கா? தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கு, வேற யார் இருக்கா? பாமக அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார், வேற ஜி.கே. வாசன் இருக்கிறார், அப்புறம் யார் யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். இப்ப என்டிஏ ஆட்சி வரும் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியா அல்லது அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக ஆட்சியா? அவரும் இருமொழி கொள்கை தான் சொல்லுவார், அவரும் நீட்டு விலக்கு வேணும்னு சொல்லுவார், எடப்பாடி நீட்டு விலக்கு வேணும்னு சொல்லுவார். அல்லது ஜி.கே. வாசன் ஆட்சியா அல்லது பாரிவேந்தர் ஆட்சியா, ஏசி சண்முகம் ஆட்சியா, அவங்க கூட்டணியில இன்னும் இடம்பெற துடிக்கிற கூடிய கட்சிகளினுடைய ஆட்சியா அல்லது பாஜக ஆட்சியா? என்டிஏ ஆட்சி என்றால் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் ஆட்சி அல்ல, அது அப்பட்டமான பாஜக ஆட்சி. அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மராட்டியத்தில் சிவசேனாவோடு சேர்ந்தார்கள், என்டிஏ கூட்டணி என்றுதான் சொன்னார்கள். சிவசேனா எங்க இருக்குது? பிஜேபி எங்க இருக்குது? பீகாரில் நிதிஷ்குமாரோடு சேர்ந்தார்கள், என்டிஏ கூட்டணி என்று சொன்னார்கள். நிதிஷ்குமார் எங்க இருக்கிறார்? பிஜேபி எங்க இருக்கிறது? பஞ்சாபில் அகாலிதளத்தோடு சேர்ந்தார்கள், என்டிஏ கூட்டணி என்றார்கள். இன்றைக்கு அகாலிதளம் எங்க இருக்கிறது? பிஜேபி எங்க இருக்கிறது? ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கிடம் எல்லா திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் ஆதரவை பெற்றுக் கொண்டார்கள். நவீன் பட்நாயக் இன்று எங்கே இருக்கிறார்? பாஜக எங்கே இருக்கிறது? ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் எல்லா சட்டங்களுக்கும் நீட்டே இடத்தில் கையெழுத்தை பெற்றார்கள். ஜெகன்மோகன் ரெட்டி இன்று எங்கே இருக்கிறார்? பாஜக எங்கே இருக்கிறது? எத்தனை எத்தனை மாநிலங்களை பட்டியல் போட்டு சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தார்கள். பாஜகவுக்கு 3 விழுக்காடு 4 விழுக்காடு என்கிற அளவுக்கு ஓட்டு இருந்தது. இன்றைக்கு பாஜக எங்கே இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி எங்கே இருக்கிறார்? பாஜகவை என்ன சொல்லுகிறது? நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அதிமுகவுக்கு இணையான வாக்குகளை பெற்றுவிட்டோம், 10 தொகுதிகளில் அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிவிட்டோம். பாஜக சொல்லுதா இல்லையா? இன்றைக்கு பாஜகவால் கேள்விக்குறியாகி இருக்கக்கூடிய இடம் யாருடைய இடம்? திமுகவின் இடமா?
பாஜகவால் திமுகவின் இடத்தை கேள்விக்குள்ளாக்க முடிந்ததா? திமுகவின் இடம் முன்பை விட வலிமை பெற்றிருக்கிறது. திமுகவின் இடம் முன்பை விட மேலேறி போயிருக்கு. ஆனால் முன்பிருந்த இடத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டிருப்பது யார்? அதிமுகவின் இடம். அதிமுக தொண்டர்கள், தோழர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கட்சி தான் காலியாகி கொண்டிருக்கிறது. பாஜகவால் உங்கள் கட்சியின் இருப்புதான் கேள்விக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது. உங்கள் கட்சியைத்தான் இன்றைக்கு காப்பாற்ற முடியாமல் எடப்பாடி பழனிசாமி சரணடைந்து கிடக்கிறார். இப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில தன் கட்சியை காப்பாற்ற முடியாத எடப்பாடி பழனிசாமியிடம் போய் இந்த மாநிலத்தின் ஆட்சியை ஒப்படைத்தால் என்ன நடக்கும்? அது பாஜக சொல்லுகிற திட்டங்களின்படி நடக்கும். பாஜக சொல்லுகிற திட்டம் என்றால் என்ன? மும்மொழி கொள்கை தான்பா, இருமொழி கொள்கை இல்லம்பா. நீட்டு தேர்வு விலக்கு கிடையவே கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கான். உசிரே போனாலும் தரமாட்டேன்னு அண்ணாமலை ஏற்கனவே சொல்லியிருக்காரு. பாஜக ஆட்சி என்றால் என்ன ஆட்சி பார்க்கிறோம்? வட மாநிலங்கள்ல மதக்கலவரத்தை தூண்டுகிற ஆட்சி, மக்களை பிளவுபடுத்துகிற ஆட்சி, சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி, இடஒதுக்கீட்டை மறுக்கிற ஆட்சி, கார்ப்பரேட்டுகளுக்கு எல்லாவற்றையும் கொட்டி கொடுக்கிற ஆட்சி, எல்லாவற்றிலும் ஏகபோகத்தை நிறுவுகிற ஆட்சி, ஒரே நாடு ஒரே சட்டம் என்று இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை சீர்குலைக்கிற ஆட்சி. அதுதான் பாஜக ஆட்சி. ரோட்ல இறக்கி அடிப்பான், கேட்க நாதி இருக்காது. கோர்ட்டுக்கு போனா கோர்ட்ல நம்ம சொல்லக்கூடிய, நாம எதிர்பார்க்கக்கூடிய நியாயப்படியான தீர்ப்பு கிடைக்காது. பாஜக சொல்லும் திசையில் எல்லா துறைகளும் வேலை செய்யும். அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலும் அது அந்த அறிகுறி தென்பட தொடங்கி இருப்பதை பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலும் அத்தகைய அறிகுறியை பார்க்கிறோம். நீதிபதியே சொல்றார், அம்பேத்கர் எழுதிய, புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் தீர்ப்பு சொல்ல வேண்டும், ஒரு வழக்கை அணுக வேண்டும் என்கிற பொறுப்பை சுமந்தவர் சொல்றாரு. என்னுடைய எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தை, பதவி காலத்தை சனாதனத்தின் அடிப்படையில் தான் நான் அணுகுவேன் என்று வெளிப்படையா சொல்றார். எங்கிருந்து சொல்றார்? தமிழ்நாட்டில் நின்று கொண்டு சொல்கிறார். எப்படிப்பட்ட மண்? மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற மண், சமூக நல்லிணக்கத்தை கட்டி காப்பாற்றுகிற மண், சமூக நீதியை அரங்கேற்றிய மண். தமிழ்நாட்டில் இருப்பது போல 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எந்த மாநிலமும் சட்டமாக்கி வெற்றி பெற்றதில்லை. நமக்கு பிறகு பலரும் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஆனால் நாம் தான் அதில் முதல் வெற்றியை பெற்றவர்கள். அரசியலமைப்பு சட்டத்தில் சமூக நீதிக்காக முதலில் திருத்தம் கொண்டு வந்தவர்கள். 50 விழுக்காட்டுக்கு மேல் உயர்கல்வி படிப்போர் விழுக்காட்டை எட்டியவர்கள். பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை என்கிற சட்டத்தை கொண்டு வந்தவர்கள். ஏன் இன்னும் சொல்ல போனால் நீதி கட்சி ஆட்சி காலத்தில் இந்தியாவிலேயே முதலில் வாக்குரிமை, அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற இலக்கை எட்டியவர்கள். இப்படி பல்வேறு முற்போக்கான திட்டங்களை, சட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டிய ஒரு மாநிலத்தில் நான் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்க மாட்டேன், சனாதனத்தின் அடிப்படையில் தான் நடப்பேன் என்று ஒரு நீதிபதி சொல்கிறார் என்றால், பாஜக டெல்லியில் ஆட்சியில் இருக்கிற அந்த துணிவில் தானே தமிழ்நாட்டையும் அவர்கள் பிடித்து விட்டால் இதுபோல எத்தனை பூனை குட்டி வெளியே வரும்? எத்தனை பேர் எந்தெந்த மட்டங்களில் இருந்து கொண்டு இந்த மண்ணை பாழ்படுத்துகிற அரசியலுக்கு துணை போவார்கள்? எப்படிப்பட்ட அபாயத்தை நோக்கி இந்த மண் போய்விடும். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால், சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்றால், சமய நல்லிணக்கம் காக்கப்பட வேண்டும் என்றால், மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும். பார்க்கிறோம் இவ்வளவு பேர், பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கோம். நம்ம வாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு புறமும் எல்லா கடைகளும் திறந்திருக்குது, அவங்க வியாபாரத்தை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுவே இங்க ஒரு சங்கி கூட்டம் நடந்த அந்த கடையெல்லாம் எத்தனை மணிக்கு அடைச்சிட்டு ஓடி இருப்பாங்க? நீங்க இந்த கூட்டத்தை அப்படியே ஒரு சங்கி கூட்டமாக கற்பனை செய்து பாருங்கள். இங்க வந்து இப்படி இயல்பாக மக்கள் இருக்க முடியுமா? கோயம்புத்தூர்ல பார்த்தோம்ல, பிரியாணி அண்டாவை தூக்கிட்டு போனது, செல்போன் கடையை உடைச்சிட்டு ஓடினதெல்லாம். இப்ப சங்கிகள் நடமாட ஆரம்பித்தால் மக்கள் நிம்மதி இழப்பார்கள். மக்கள் இயல்பாக இருக்க முடியாது. மக்கள் வளர்ச்சியை நோக்கி சிந்திக்க முடியாது. மக்கள்
தங்களுடைய வேலையை பார்க்க முடியாது. மக்கள் அடித்துக் கொள்வார்கள், மக்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். மதத்தின் அடிப்படையிலும், சாதியின் அடிப்படையிலும், இனத்தின் அடிப்படையிலும் ஒருவரை ஒருவர் மோதவிட்டு வேடிக்கை பார்க்கும் பாஜக. நாம அந்த இடத்துல கவனத்தை செதறிட்டு இருப்போம், அவன் உட்கார்ந்து எல்லா இடத்தையும் பிடிச்சுக்கிட்டு இருப்பான். இதுதான் அவருடைய தந்திரமான வேலை. எனவே இந்த ஆட்சி தொடருவதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது, தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கு நல்லது, தமிழ்நாட்டு தலைமுறைக்கு நல்லது என்பதை சிந்தித்துத்தான் கூட்டணி கட்சிகள், நாங்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் உட்பட எல்லா கட்சிகளும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவருடைய கரத்தை பற்றி நிற்கிறோம். அவருடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய அரசியலை முன்னெடுக்கிறோம். அந்த அரசியல் மிக முக்கியமானது, அது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடியது என்கிற வகையில் தான் மக்களிடம் செல்கிறோம். மக்களிடம் சென்று தொடர்ந்து பேசுவோம். பாஜக வந்தால் என்ன நடக்கும் என்பதை அம்பலப்படுத்துவோம். அதற்கு துணை போகிற அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை மக்களிடம் தோலுரிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.